முதல்ல அக்கு தானடா, அக்கா பொண்ணு கிக்கு தானடா. சும்மா ஒன்னு சொல்லிட்டு போல ஜித்தன் ரமேஷ். நான் கொலுசு சவுண்டு கேக்குதுண்ணா. ஏய் எனக்கே அள்ளு புடுங்குற மாதிரி இருக்குது. கம்னுறா. ஸ்ரீ வெங்கடேஷா விபலகாஷா வந்தலே புஷா வந்தலே புஷா. ஹலோ மாரே. பாமனா இந்த வித்தெல்லாம் இங்க காட்டக்கூடாது. Hi guys, you're obediently. I'm Taimane Santosh. This is my Sakalati Raj. And உங்களுக்காக தான் இந்த பனி மூட்டத்துலையும் சரி இந்த இரவுலையும் இந்த காட்டில் வந்து நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். எனக்கு என்ன தலையெழுட்டுறா நான் வந்து வீடியோ போடணும்னு. ஏய் நைட் டைம்ல எவ்வளவு பேருக்குறான், அவனெல்லாம் விட்டுட்டு எதுக்கு உன்னை கூட்டின்னு வந்தேன்? யார் நீ கூப்பிடறால யாரும் வரமாட்டாங்க. அதனால்தான் தெரியுதுல்ல, அவன் நின்றுட்டான் மூடிட்டு லூச்சு. ஒன்றும் இல்லைங்க, என்ன நம்ம வாழ்க்கைலாம் என்ன எதை நோக்கி போயிட்டு இருக்கு? கொக்கு எவ்வளோ சந்தோஷமா ஒரே ஆடிட்டு உலாவிட்டு இருக்கு தெரியுமா? இங்கே பாருங்க, நைட்டாக இருக்கிறதுனால தெரியல தலைவா. மீன் பாம்புகள், பாம்பு சொல்ல மாட்டேன். நைட்ல நரி எல்லாம் வரும். நரிக்கு நான் பயட மாட்டேன். பாம்பு வரும்ண்ணா. நரிக்கு நான் பயட மாட்டேன்டா. ஹோல்ஃபு நான் பயட மாட்டேன். ஹோல்ஃபு ஸ்பெல்லிங்கோட வேற சொல்லுவேன், WOLF ஹோல்ஃபு. சும்மாலாம் கிடையாது. சும்மா அதை காமெடியாக பேசிங்கிறலாம் கிடையாது. எல்லா டேலண்ட்டும் இருக்கு, எல்லா மெமரிஸும் இருக்கு. இது பேர் பாம்பு மட்டும் தான் பயம். இந்த வித்தெல்லாம் இங்கே காட்டக்கூடாது. நான் கம்முன்னு இரு. கட்டு வீரியான் பாம்பு மட்டும் தான் நைட்டில் வரும், கண்ணாடி வீரியான் அதனுடைய வகையறை மட்டும் தான் வரும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கு. அதை போட்டுச்சுன்னா நம்மளே எங்கன்னா செத்துற வேண்டியதுதான். ஒன்றும் இல்லைடா டேய், ஒன்றும் இல்லை, குழப்பமாக இருக்குடா, குழப்பமாக இருக்கு. இந்த பேர் ஒன்று இங்கே பாரு, என்னதம்மா சொல்ல வரேன். ரஹ்மான் சார் சொல்கிறாரு, அப்பயே சொல்லியிருக்காரு. ஹலோ மாரே ஹலோ மாரே சொப்பி சொப்பி ஜுவகந்தம் இன்னுமா தரம் தாளை உண்டோ. கொக்குடாதே கம்னரா தேப்படுறா. ஏய் நான் எவ்வளோ பேரடா நான் வாழ வச்சுக்கிறேன். ஆனால் எனக்கான ஒரு உதவிக்கு யாருனா வராங்களா படுறா? தனிப்பட்ட முறையில் நான் போராடினு இருக்கிறேன்டா. எனக்கு யாருனா வரானடா? சாத்தியக்கூறு இருக்குதாடா என் கூட வந்து யாருனா இது பண்ணுறதுக்கு? சாத்தியக்கூறு இருக்குதா? எதுவும் வேணாம், சாத்தியக்கூறு வேணாம், எதுவும் வேணாம். நான் வரேன், நான் தனி மனுஷனாக போராடுறேன். முக்காடு போத்திக்கின்னு இன்னத்துக்கு பேசினுக்கிறேன். நான் இந்த முக்காடோட மதிப்பு எவனுக்கும் தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆமாப்பா, அதனால என்னப்பா குறுக்குல போடுற டைலாக ஸ்கோர் பண்றியா? ஏய் சிரிக்கிறா திரும்ப. பச்சை கிளி முத்துச்சரம் அங்க ஒரு வண்டி. ஒன்னும் இல்ல ஃப்ராங்கா சொல்லிடுறேன், வெடிக்கிற மாதிரி இருக்கு யூரின் டேங்க். போயிட்டு வந்து நான் கண்டினியூ பண்றேன். ஓகேவா? இதோ வரேன், நானும் வரேன். வந்துட்டேன் காய்ஸ், போயிட்டேன். ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தது, அதனால தான் இது பண்ணிங்கன்னா. நான் சத்தியமாக சொல்கிறேன், என் அருமை தம்பி, என் செல்ல மேல இருந்து கை என்ன? ஏன் நீ ஒண்ணுக்கு போயிட்டு மேல கை வைப்ப? நான் நல்லபடியாக இன்பமும் துன்பமும் இல்லாமல் என்னோட இது உள்ள செக்குடு போட்ட டவுலில் நல்லா நான் தொடச்சிட்டேன். வேறு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுகிற கொஞ்ச நாளாக நான் உன்னை நோட் பண்ணி தான் இருக்கிறேன். தம்பியே, ஒரு கேமரா கூட கிடையாது, எந்த எவிடன்ஸும் கிடையாது. இங்கே அச்சு இங்கே சொறி கடைச்சிட்டு போய்கினே இருப்பேன். யாரு இன்னும் சா வச்சது எதுவுமே தெரியாது. இங்க கேமரா இல்ல. வரும்போது எங்க வீட்டாண்டெல்லாம் எடுத்துன்னு வந்தல, அங்க நிறைய கேமரா இருக்குது. கடை வழியா தானே வந்தோம். அந்த ஒரே காரணத்துக்காக தான் இப்போ நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். அதுக்காகத்தான் உசாரா நின்றுக்கிறேன். அதுல மாட்டிடுவேன், நான் அதுல சிக்கிடுவேன். ஏய் திறமை கொண்ட மூளை, சும்மாண்ணா நாங்க எதுவும் இது பண்ண மாட்டோம். நாங்க இன்னத்துக்கு வந்து நான் பைத்தியக்காரன் நினைச்சுக்கிறேன்னா, மக்களுக்காக போடுறேன் வீடியோவை. ஏன் மக்கள் பார்ப்பாங்க, மூச்சுக்குன்னு பார்ப்பாங்க. முக்காடு போட்டு ஏன் போடுவான் நேரத்துக்கு வீடியோ? பைக்கு வருத்துறா ஆஃப் பண்ணிட்டு நிற்கலாம்டா. என்னடா ஒரு வீடியோ எடுக்க விட மாட்டாடா. செக் என்னடா இது? மக்களை மகிழ்விக்கிறதுக்கு யம தர்மம் எப்படி அனுப்புறான் பாரு. பெரிய ஆகிட போறான், நல்லா ஆகிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாரு, எப்படி பாரு 2 பைக் வருது. ஒன்றும் இல்லை ஞாபகம் இதே பெராக்கா நில்லு. பைக் மட்டும் அது மட்டும் போய் நேரம் மட்டும் கம்முன்னு இல்லை. ஃபோட்டோ செல்ஃபி எடுக்கிறோம். தெரிஞ்சவங்க ஏன்னா அந்த ஐசியமாயிட போறோம். ஒன்றும் இல்லை, செல்ஃபி எடுக்கிற மாதிரிலாம் கூட இல்லை. சும்மா பைக் கிட்ட வந்துச்சு பைக் கிட்ட வந்துச்சு. கம்முன்னு போய் ஆஃப் பண்ணிட்டேன். இது ஆஃப் பண்ணுறது வரேன் மக்கள், இதை வரேன் இருங்க.
போயிச்சா எல்லா பைக்கும் போயிச்சா? பைக் எல்லாம் போயிடுச்சு. அவ்வளவுதான் விடு. இது பேர் முதல்ல அக்கு தானடா, அக்கா பொண்ணு கிக்கு தானடா. சும்மா ஒன்னு சொல்லிட்டு போல ஜித்தன் ரமேஷ். நான் சொல்லு. காலைல கூட விடுறேன். நைட்ல தயவு செஞ்சு போயிடலாம். நைட்ல இங்க வேணாம். நைட்டை தயவு செஞ்சு போயிடலாம். வீட்டுக்கு போயிடலான்றேன். ஒண்ணு இல்லடா. எங்க பாருடா டேய், இங்க பாருடா. நல்லா புரிஞ்சுக்கடா. திணறி இங்க நடக்கிறேன்டா. என்ன பேச தெரியாம பேசுவேன். அதற்கான சாத்தியம் இருக்குது. இந்த பேர் நான் பேசி வீடியோ போடுவேன். பூரா பெரிய வச்சு கடைச்சிட்டு போயிடுவேன். சரி, நம்ம தமிழ் மக்கள், நம்ம பிள்ளைங்க, நம்பிட்டு பிள்ளைங்க அதுக்கு நல்லா இருக்கட்டும், ஜாலியாக வீடியோ போட்டு சொல்லிருக்காங்க. ஒரே அந்த 50% தான் இன்ட்ரெஸ்டோட நான் வீடியோ போட்டுக்கிறேன். 100% இறங்கினேன்னு வச்சுக்கேன், இந்த ஓஷியன் அண்ட் ஏஷியன்ல நம்பர் 1 நான் தான் இருப்பேன். இது ஒரு என்னடா இவனை பத்தி இவனே பெருமையா பேசுறான்னு கேட்டீங்க. சரி, நான் அந்த ஓஷியன் ஏஷியன் அதெல்லாம் என்ன? ஓஷியன் ஏஷியன்ல ஓஷியன்ன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம இது இருக்குதுல்ல, என்னது, சென்னை போய்க்கிறியா? அங்கெல்லாம் போய்க்கிறேன். போய்க்கிறேன். உஸ்மான் ரோடு பக்கத்துல இருக்கும் பாரு ஓஷியன். அது உஸ்மான் ரோடு எங்க? உஸ்மான் ரோடா? அதான் சொன்னேன், உஸ்மான் ரோடுன்னு சொன்னேன். உஸ்மான் ரோடு பக்கத்துல ஓஷியன். பேர் ஓஷனை சாதாரணமா கொடுக்குது, ஓஷனை. ஆனா ஓஷனா சத்தியம் எப்பங்க ஓஷன்லாம் அப்போ இருந்தது. ஏஷியன் ஓஷன்லாம் அங்க இருந்தது. ஆனா நம்மளுடைய சாத்தியத்துக்கு ஈடாகுமா? எனக்கு எல்லாமே தெரியும், கண்டுக்காத மாதிரி இருக்கிறேன் நான். சும்மா பாருங்க, நான் வந்துடா தம்பி இன்னாத்தி டேய், நீ என்ன உன நினச்சிக்கடா டேய், போற்றி பாரடி கண்ணேடா சத்தியமா சொல்ல பாருங்க. உங்களுக்காக இப்போதைக்கு நல்ல சாங், மெலோடி சாங்டா, பழைய பாட்டு, நல்ல பாட்டு. நல்ல பாட்டு பாடுறேன் இருங்க. என்ன பாட்டு சொல்றேன்? நான் சொல்றேன் அந்த பாட்டு பார்க்கணும். நீ என்னத்தான் வளரையும் கிடக்குற? நான் சொல்றேன் அந்த பாட்டு பார்க்கணுமா? பார்க்கணும் இல்ல, நான் சொல்ற பாட்டை பாடுன்ற. நான் சொல்றேன் அந்த பாட்டு பார்க்கணும்னா எப்படி பாடணும்னு சொல்லு. நாக்குல தோல் உரியாமக்குது உனக்கு. பாடணும். பாருங்க. போகாதே கிளியே தனியாக, ஏதேதோ நடக்கும் தவறாக, ஊர் கெட்டு கிடக்கு பொதுவாக, ஒன்றாக நடப்போம் மெதுவாக, நானடி போக காலடி நோக, நானே இங்கே பூத்திருப்பேன் மானே ஒய்யா. புது ரோட்டுல தான் இளையராஜா சார் பாட்டை, அந்த பாட்டை 1000 வாட்டி கேட்டிருப்பேன். அப்படியே இந்த பக்கம் அப்படியே தலைவன் வாங்கடா 420 பீடா, கையில் பங்கட சோடா, காணா பாட்டு மட்டும் தான் அடிப்பா நினச்சி போறேன் எங்க தலைவனா. அப்படியே போடுவாரு. வாசம் வந்து வீசும் பெண்ணே வந்து கொஞ்சம் காட்டுவாயா, தென்றல் போல், அதனால தான் அப்படியே பாடி பண்ணி வரேன். தென்றல் போல எங்கும் உன்னை தேடுகிறேன், நான் தேடுகிறேன், தேடி பார்க்கும். பைக் வந்து டிஸ்டர்ப் வந்து மணி 2:30 மணி ஆகுதுங்க. இப்போ பைக் என்ன சுத்தி காட்டுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு 2:30 மணிக்கு நான் இங்கிட்டு வந்துக்கிறேன். என்னப்பா இது? இட்லி மாரி இருக்கு. செல்லப்பையா சூப்பரா. ஏய் ஏன்டா சோகமா இருக்க? பிரிஸ்காரா டேய், ஜாலியா என் கூட இருந்து நீ எப்படா நீ சோகமா இருக்கிற? நைட்டு கூட்டு வந்து தப்பு தான்டா, பாடாவதி தான். அதற்கேற்ற பணிவை நீ பாருடானா. என்னடா நீ பாட்டுக்கு பாடுறேன் கேள்ற ஏறுமான் சார் பாட்டுக்கு ஏறுமாறா. சரியா ஆனா பாடுறா. அந்த வானம் பக்கம் இந்த பூமி சொர்க்கம், காற்றில் உழவும் ஒரு காற்றாகிறோம், நம்ம ஏற்றம் வந்தால் கண்ணில் தூக்கம் வந்தால் பூவில் உலரும் சிறு பணியாகிறோம், திறக்காத காற்றுக்குள்ளே பிறக்காத பிள்ளைகள் போலே. செம்ம பாட்டுலாம் இருக்குதுடா, பழைய பாட்டுலாம். இப்பயும் பாட்டு நல்லா தான் இருக்குது. ஆனா நிக்குதுடா மனசுல. இது பண்றா ஒண்ணு இல்லடா. மீன் பிடிக்கலாமா? இன்னத்தி நைட்லயா? நைட்ல மீன், செம்ம மீன் இருக்குதான், சவுண்ட் கேக்குதுதான். இந்த மீன் தானே, விரால் தானே. நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். இந்த கெண்டை அப்போ வாயில எதனா வந்துடும். கம்முன்னு இல்லை, நம்மளுக்கு ஃபுல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கிறாங்கன்னு நான் எவ்வளவும் பொறுத்து பேசினுக்கிறேன். கம்முன்னு இரு. கம்முன்னு இரு. தேங்க் காட். இப்போ ஃபைனலாக ஒரு பாட்டு பாடுறேன். இந்த பாட்டுக்கு ஈக்குவலாக எதனா ஒரு பாட்டு நீங்கள் கமெண்ட்ல சொல்லிட்டீங்கன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தரேன் நான் உங்களுக்கு. சத்தியமாக சொல்கிறேன், சாத்தியக்கூட சொல்கிறேன். பாடுறேன் கேளுங்க.
வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. வானதியும் மீனும் கடல் காற்றும் கடலும் மண்டும் குழியும் சோலையும் நதியும் மாறவில்லை. சூப்பரான மனிதர்கள் மாறிவிட்டார். ஓ ஓ அப்படியே ஸ்பாட்லயே என்னோட ஓன் லிரிக் பாடுறேன் கேளுங்க. நான் சொந்தமாக இருந்து உன்னை என்றும் சொல்லுங்கள் வார்த்தையில் இல்லையடா, அந்த வானத்தில் நின்று பார்த்திருமே பூமி வந்ததடா. பைத்தியக்காரன் இந்த நேரத்துல இது போல பண்ண மாட்டானா? வராம போச்சு நாய. ஒருத்தங்க வளருது ஓன் லிரிக்கு, இவன் ஓன் லிரிக் எடுத்துட்டான், இவன் பெரிய ஆயிட போறான், பாட்டி எழுத போறான், மியூசிக் டைரக்டர் ஆயிட போறான்னு ஒரு பயம் கூட இருந்து உனக்கே இவ்வளவு பச்சந்தி வேலை பாக்குறிய நாய, காண்டு பூச்ச நாய. அதான் காண்டு பிடிக்காதீங்கடா. 4 நண்டு பூச்சி சாப்பிட்டா கூட வயிற்றுக்கு நல்லா நிரப்பமா இருக்குண்டா. காண்டு பிடிக்காதீங்கடா, காண்டு பூச்ச நாய்ங்களா, சத்தியமா சொல்றேன். டேய் ஏன்டா பொறாம பூச்சின்னு ஒரு மனிதர்களை வாழ விடுங்கடா. அவன் வேலையை அவன் பார்க்க போடா. இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தியா, சிச்சுக்குன்னு அமைதியா இருந்துக்குன்னு உன் வேலையை பார்த்துன்னு இருந்து பேரு. நான் ஓன் லிரிக் எடுத்த ஒன்னு ஏறி போகுது பேரு. அப்போ டேய் நான் நல்லா இருந்தா நான் உன்னை பார்த்துப்பேன்டா. இந்த மாதிரி டேய் நான் நல்ல கேட்டகரி உள்ளவன், நீ பேட் கேட்டகரி உள்ளவன். இப்போ தெரியுது உன்னை பத்தி. என்னிலேருந்து வேறு எனக்கு கைட்டு விட மனசு வராது. சரி நம்ம ஏரியா புள்ள, நம்மட்டு புள்ள, ஜாலியாக பேசுகிற, நல்லா பழக்க வழக்கம் சின்ன வயசுல நான் பார்த்துக்கிறேன். அதனால மட்டும் தான் தம்பி நான் கூட வச்சுக்கிறேன். ரொம்ப பண்ணுறேன், நீ சத்தியமாக சொன்னா பார்த்துனுக்கிறேன். நல்ல மாதிரியா சொல்கிறேன் நான். சும்மா அந்த மாதிரி அளவு கோலா இருடா. மனிதர்கள் கூட அளவு கோலா இரு. நாகரிகம் பார்த்து பழகு. ஓன் லிரிக் பண்ணா என்னங்க ஓன் லிரிக் பண்ணா மகிழ் வைக்க பிறந்தவன்டா நான். பத்ம பூஷன் அடுத்த பத்ம பூஷன்டா நான், எழுதி வச்சுக்க. சத்தியமா சொல்றேன் அவார்டு உனக்கு தான் கண்டிப்பாடா. டேய் பாரா டேய் டேய் சத்தியம்டா, சத்தியம். என்ன கொலுசு சவுண்ட் மாதிரி கேக்குது? நான் கொலுசு சவுண்டு கேக்குதுண்ணா. ஏய் எனக்கே அல்லு புடுங்குற மாதிரி இருக்குது. கம்னுறா. அது ஒரு குருவி கூட அந்த மாதிரி கொலுசு சவுண்டு கேட்குற மாதிரி கத்தும். குருவி கூட ஒன்று கத்தும். இல்லண்ணா கொலுசு பேயெல்லாம் இருக்க, பேயெல்லாம் சும்மாடா. அது சவுண்டுலாம் வர்றது நத்திக்கு. டைம் ஆயிடுச்சு, ரொம்ப ஓவரா டைம் ஆயிடுச்சு தான். பேயெல்லாம் இல்லை, போயிடலவா உட்கார. பைக் சேங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸ்ரீ வெங்கடேஷா விபலகாஷா வந்த லெபுஷா இந்த லெபுஷா மா, நாங்கள் சும்மா வீடியோ எடுக்க வந்தோமா. உண்மையதான் கொக்கரக்கோ சேவல் ஒண்ணு என்ன சொல்லி கூச்சு, வேல் 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 வாடா சீக்கிரமா கிட்ட கொக்கல கீழிக்கும் போது பண்ணி எடுறாவா. சாவி கொடு, வண்டி சாவி கொடு. வாடா நான் வேகமா போனா கிட்ட வருது. நான் வண்டி சத்தப்படு சத்தப்படு.